ஓகே, அப்போது இதோட மேக்ஸிமம் இது என்னென்னா மார்க்ஸ் ஆஃப் 9 வரைக்கும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் முதல்ல பட்டன் கிளிக் பண்ணோன்னே ஐ வந்து 0வாக இருந்திருக்கும். ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0க்குள்ளே நான் கொடுத்த மார்க் போயிருக்கும், 1ங்கிற மார்க். 12ங்கிற மார்க் வரதுக்குள்ளே இது ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஆயிருக்கும். ஸோ இது மார்க் ஆஃப் 1 ஆயிருக்கும். அப்புறம் 2 ஆயிருக்கும், 3 ஆயிருக்கும், 4 ஆயிருக்கும், 5, 6, 7, 8, 9 ஆயிருக்கும். 0லேருந்து 9 வரைக்கும் 10 ஆக்சஸ் பண்ணியாச்சா. இப்போ மறுபடியும் ஐ ஆனால் இன்க்ரிமெண்ட் ஆகி 10 ஆயிருக்கும். இப்போ மார்க்ஸ் ஆஃப் 10க்குள்ளே போகாது, ஏன்னா இங்கே 9 தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வே. அரேஸில் இப்படி பண்ணால் தான் உங்கள் ஆப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கு பதிலாக எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா இந்த மாதிரி எம்டியாக கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த அரேக்கு ஒரு டிஃபைன்டு சைஸே கிடையாது. நீங்கள் இங்கே இந்த அளவுக்கு இங்கேயும் கஷ்டப்படாமல் டாட் அப்பெண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் டாட் அப்பெண்ட் போட்டு மார்க்குன்னு போட்டிங்கன்னா போதும். This should work, I think. Let's see. ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நான் வந்து குயிக்காக பண்ண போகிறேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. நீங்கள் உங்களால் பார்க்க முடியும், நான் என்ன கொடுத்தாலும் அது வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். தெரியுதா? ஸோ மோர் தென் 10 நம்ம கொடுத்துருப்போம். கரெக்டாக எவ்வளோ கொடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கும். இது பேசிக்காக என்ன ஆகும்னா அந்த அரேவோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒன்று புதுசாக வச்சுக்கும். அதுக்கு பேர் தான் அப்பெண்டிங். ஓகே, அப்பெண்டிங்னா இருக்கிறது என்னவோ அதோட சைஸை பெருசு பண்ணி கடைசியில் ஒன்று ஆட் பண்ணுறது, மறுபடியும் சைஸை பெருசு பண்ணி கடைசியில் ஒன்று ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து ஆரம்பத்தில் அதோட சைஸ் 0வாக இருக்கும். முதல்ல ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கும், மார்க்ஸ் ஆஃப் 0, அதுக்குள்ளே ஒன்று ஆட் பண்ணும். அப்புறம் இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கும், அப்புறம் மார்க்ஸ் ஆஃப் 1க்குள்ளே ஒன்று ஆட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும். என்ன நடக்கும்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுல்ல உங்களுக்கு. இப்போது இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இதில் வேலையே என்னென்னா நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் இப்போது யோசிச்சு பாருங்கள். நான் வந்து சிம்பிளாக வைக்கிறேன். இப்போ நான் என்ன கொடுத்துருந்தாலும் செகண்டு கொடுத்த மார்க் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், பிரிண்ட் மார்க்ஸ் ஆஃப் 1 இப்படின்னு கொடுத்தனா 0th வந்து முதல்ல கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் பொசிஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கோம். அது பிரிண்ட் ஆகிடுமா? செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே ரேமில் தான் இருக்கும். ஒரு தடவை ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிட்டோம்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ நான் மறுபடியும் புதுசாக ஸ்டோர் பண்ணேன். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 9, அதுக்கப்புறம் 9, 8, அதுக்கப்புறம் 9, 8, 7. இப்போ ரெண்டாவதாக கொடுத்தது என்ன, 9, 8. கரெக்டாக? ஸோ பிரிண்ட் மார்க்னு கொடுத்துட்றேன். 98 பிரிண்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? இங்கே கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா? டக்குன்னு தூக்குனா வரும். தெரியுதா? மறுபடியும் பிரிண்ட் பண்ணனா 98 வந்துருச்சா? தெரியுதா? ஸோ எனக்கு ஆனால் இப்படி ஆகக்கூடாது. எனக்கு எல்லா மார்க்குமே பிரிண்ட் ஆகணும். அது எப்படி பண்ணுறது? பிரிண்ட் மார்க்ஸ்ன்னு பண்ணலாம். ஆனால் நம்ம இப்படி வச்சுக்குவோம். நம்ம பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணோம், நம்ம சிஎலை யூஸ் பண்ணுவோம். ஃபங்க் பிரிண்ட் ஃபங்க் சிஎல் ஆஃப் எம்எஸ்ஜி கோலன் இன்ட்டு பிரிண்ட் எம்எஸ்ஜி. கரெக்டாக? இப்போ எனக்கு என்னென்னா சிஎல் மார்க்ஸ் தான் நான் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ சிஎல்னு போட்டு மார்க்ஸ் ஆஃப் 2ன்னு போட்டேன்னா எனக்கு வந்துடும். அது டவுட்டே இல்லை. 987 வரணும். நான் மறுபடியும் ஆனால் என்ட்ரிஸ் கொடுத்தாகணும்.
இந்த 256 தான் நமக்கு வந்திருக்கணும். கரெக்டாக 256 வந்துருச்சு. ஆனால் நான் மார்க்ஸ்ன்னு கொடுத்தா வராது. ஏன்னா இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் தான் அக்செப்ட் பண்ணும். மார்க்ஸ் ஆஃப் 0ங்கிறது ஒரு இன்ட்டு, ஆனால் மார்க்ஸுங்கிறது இன்ட்டு கிடையாது, அது அரே ஆஃப் இன்ட்டு. கரெக்டாக? ஸோ இப்போ கொடுத்தனே பாருங்கள், cannot convert வேல்யூ ஆஃப் இன்ட்டு டு இன்ட்டுன்னு வருது. கரெக்டாக? மார்க்ஸுங்கிறது வந்து இந்த டேட்டா டைப்பு, அதில் ஒவ்வொரு மார்க்கும் தான் இன்ட்டு டேட்டா டைப். கரெக்டாக? ஸோ மார்க்ஸ் ஆஃப் 2 தான் இன்டீஜர், மார்க்ஸுங்கிறது அரே ஆஃப் இன்ட்டு. புரிஞ்சிருச்சுல்ல? இது கிளியராக புரிஞ்சுதா? இப்போ எனக்கு இந்த எரர் வருது, அப்போ நீ சொன்னதை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் இப்படி போட்டு முதல்ல 0 பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் 1 பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் 2 பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் 3 பிரிண்ட் பண்ணோம், இப்படியே பிரிண்ட் பண்ணிட்டே போகணும் கடைசி வரைக்கும். அப்போ எப்படி பிரிண்ட் பண்ணுறது? எக்ஸாக்ட்லி, இங்கே நான் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வைல் வேர் I ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். வைல் I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு கவுண்டர் கிடையாது, என்னன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது CL மார்க்ஸ் ஆஃப் I. புரியுதா? அரேஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? நீங்கள் இங்கே கொண்டாந்து வேரியபிளோட சேஞ்ச் இங்கே யூஸ் பண்ணலாம், லூப்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எரர் வரும், என்எஸ் நாட் டிக்ளேர்னு வரும், கேனாட் ஃபைண்ட் என் ஸ்கோப் வந்துருச்சா? ஸோ நம்ம வந்து என்னை வந்து மறுபடியும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஐயை வந்து நம்ம குளோபல் ஸ்கோப்பில் வச்சுருக்கோம், நம்ம இதை என்னன்னு மாற்றி இங்கே வந்து n + = 1 பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்பர் ஆட் ஆக அத்தனை இது போயிருக்கும்ல. நம்ம ஆக்சுவலி லெஸ் தேன் ஈக்குவல் பண்ணக்கூடாது, லெஸ் தேன் பண்ணும், 1 கம்மியாக தானே வரும் ஐ எப்போவுமே. ஓகே, ஸோ இப்போ 7 6 5 4 3 கொடுத்துட்டுனா இப்போ பிரிண்ட் மார்க்ஸ் கொடுத்தனா 7 6 5 4 வந்துருச்சா? ஆனால் 3யும் கொடுத்தேன், 3 வரல. அப்போ நான் என்ன பண்ணணும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓ, கிளிக் பண்ணாம விட்டேனா? ஓகே ஓகே ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சு அரேஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. இவ்வளோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இவ்வளோ சிம்பிளாகவே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே போகணும்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து எது கிரேட்டஸ்ட்டோ அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். எப்படி பண்ணுவீங்க? அது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர் மார்க்ஸ் கோலன் இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு அரேவாக கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்ஸ்னு ஒரு அரே கிரியேட் ஆயிரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மார்க்ஸ் கிடையாது, மார்க்ஸுங்கிற ஒரு அரே, which means marks of 0, marks of 1, marks of 2 நிறையா வரும்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது வேர் n ஈக்குவல் டு 0. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அந்த மார்க்ஸ் 1 2 3லாம் வரதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு n ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருங்க. ஸ்பேஸ் வந்து நான் இப்படி விட சொல்ல, இப்படி விட சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது இதுக்குள்ளே போயிடும். அட் ஸ்டேட் ப்ரைவேட் வேர் டைப் மார்க் ஈக்குவல் டு எம்டி. ஸோ டைப்டு மார்க்குக்கு நான் டிஎம்னு வச்சுக்கேன், நீங்கள் டைப்டு மார்க் ஒழுங்காக எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு எம்டி. அடுத்தது வேர் பாடி சம் வியூ, விச் மீன்ஸ் ஒரு ஃபோனோட பாடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிடணும். அடுத்தது வி ஸ்டாக், அப்போ இதுக்குள்ளே வைக்க போகிறதுலாம் கீழே தான் வைக்கணும். ஸோ இப்படி ஒரு ஆரோ போட்டு, ஸோ இப்போது வி ஸ்டாக்குள்ளே இன்னொரு வி ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதுக்குள்ளே இன்னொரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வி ஸ்டாக் க்ரியேட் ஆகிடும். இந்த இந்த வி ஸ்டாக்குள்ளேயே நீங்கள் 2 இது நம்ம தெரியாமல் ஓப்பன் பண்ணுறோம், அதனால சொல்கிறேன். இந்த வி ஸ்டாக்குள்ளே நீங்கள் 2 வி ஸ்டாக் வைக்கலாம், ஆனால் நம்ம அப்படி வைக்கல, ஒன்று தான் வச்சுருக்கோம். அதுவும் மறுபடியும் வெர்டிக்கலாக தான் அரேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ மறுபடியும் இன்னொரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த வி ஸ்டாக் வந்து இப்படி இன்னொரு வி ஸ்டாக் வச்சிங்கன்னா அது இது கீழே தான் வருங்கிற மாதிரி. புரியுதில்லை என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? இப்போ இந்த வி ஸ்டாக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டும் 2 பட்டனும் இருக்குது. ஸோ நம்ம அது சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். 2 பட்டனுமே இப்படி கீழே தான் வரும். ஓகே, ஸோ பட்டனோட இதை கொடுத்துடலாம். இது வந்து டேக் மை மார்க்கு, இது வந்து பிரிண்ட் மார்க்ஸ். அடுத்தது டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே மார்க் என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ என்னது? ஆமாம், குட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க, டிஎம் கீ கூட, அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மார்க்கு கொடுத்து பட்டன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 4 மார்க்கு மட்டும் கொடுத்துக்கலாம். லெட்ஸே நான் முதல்ல கொடுக்குறது வந்து 1 2 3 1 2 4 1 2 5 இப்படி 3 மார்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 இங்கே டைப் பண்ணிட்டேன்.
1 2 3 இங்கே நான் டைப் பண்ணவே இது இங்கே போய் இங்கே 1 2 3 ஆயிரும் கரெக்டாக இங்கே 1 2 3 ஸ்ட்ரிங் ஆயிரும் அதுக்கப்புறம் இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே வரும் இஃப் லெட் மார்க் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் டைப் டு மார்க் இதை இன்ட்டாக மாற்ற முடியுமா எஸ் மாற்ற முடியும் 123 இது மாறிக்கும் இதில் எந்த எரரும் வராது ஏன்னா எந்த எழுத்தும் இல்லை இந்த 123 மார்க்குள்ளே கொண்டு போய் சேவ் பண்ண முடியுமா டெஃபினெட்லி எஸ் ஆனால் அதுக்கு நீங்கள் மார்க்குன்னு வேரியபிள் மட்டும் க்ரியேட் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் மார்க்குன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த 123 சேவ் பண்ணிக்கிறீங்க இப்போது இந்த இஃப் சக்ஸஸ் ஆகிடுச்சா அதனால் இஃபுக்குள்ளே போகும் மார்க்ஸ் டாட் அப்பெண்ட் இந்த மார்க்ஸ் டாட் அப்பெண்ட் மார்க்ஸ்குள்ளே என்ன இருக்குது எதுவுமே இல்லை ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு ஒன்று ஆட் ஆயிரும் ஓகேவா இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0க்குள்ளே என்ன போகும் மார்க் போகும் மார்க்கில் என்ன இருக்குது 123 இருக்குது கரெக்டாக ஸோ இங்கே வந்து தான் பார்க்கும் இந்த மார்க் 123 ரிட்டர்ன் பண்ணும் அந்த 123 உள்ளே போயிடும் ஸோ அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 123 புரியுதா இது எப்படி நடக்கும்னு புரியுதா இப்போ நான் மறுபடியும் 1 2 4 இதை மாற்றிட்டு பட்டன் கிளிக் பண்ணுறேன் இப்போ இங்கே வந்து 1 2 4 போகும் அது சாரி இங்கே 1 2 4 போகும் கொடுத்தோன்னே இங்கே 1 2 4 வரும் இங்கே இது இன்டீஜராக மாறுறப்போ 1 2 4 வந்து இங்கே வரும் இப்போ மார்க்ஸ் டாட் அப்ப அது இல்லாமல் n வந்து 1 மாதிரி இருக்கும் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து மார்க் டாட் அப்பெண்டோடனே 0 ஆல்ரெடி இருக்குது இப்போ 1 கிரியேட் ஆகும் ஸோ மார்க்ஸ் ஆஃப் இது ஒரே வேரியபிள் இது வெறும் மார்க் இது மார்க்ஸ் ஸோ வேரியபிள் வந்து மாறுது ஓகேவா மார்க் ஆஃப் 1க்குள்ளே வந்து 1 2 4 போயிடும் ஸோ இதைவே நம்ம 1 2 5க்கு பண்ண போகிறோம் கரெக்டாக அப்போ உங்களுக்கே தெரியும் இது 2 இருக்கும் மார்க்ஸ் ஆஃப் 2 125 ஸோ நம்ம இந்த எத்தனை இருக்குன்னு ட்ராக் பண்ண தான் எண்ணெய் வச்சுருக்கோம் வேறு ஒன்றுமே பண்ணல நம்ம எண்ணெய்னா நமக்கு இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு தெரியாது ஸோ அதை ஒரு கவுண்ட் வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் எண்ணெய் க்ரியேட் பண்ணியிருக்கேன் புரியுதா ஓகே ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு நம்ம இப்போ வந்து இதை கிளிக் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாவது பட்டனை இப்போ இதை கிளிக் பண்ணோடனே ப்ரோக்ராம் இங்கே வந்துடும் வேர் I ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே 0 ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகே I less than n true or false I is less than n true இப்போ உள்ளே வந்தோடனே CL marks of I என்ன ரிட்டர்ன் பண்ணும் 0 ரிட்டர்ன் பண்ணும் மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன ரிட்டர்ன் பண்ணும் 123 ரிட்டர்ன் பண்ணும் ஸோ அது CL ஆனோடனே உங்களுக்கு வந்து இது வந்து சைடில் தான் பிரிண்ட் ஆகும் சிஎல் தான் பண்ணுறோம் நம்ம வந்து ரிசல்ட் டெக்ஸ்ட் வச்சு உள்ள எழுதலாம் அப்போ தான் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும் இப்போ ஃபோன் ஸ்க்ரீனுக்கு வராது வெளியில் தான் வரும் கரெக்டாக தெரியல உனக்கும் தெரியல கஜல் ஸோ இங்கே வெளியில் வந்து 123 முதல்ல கவுண்ட் ஆயிரும் அடுத்தது I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஸோ I வந்து 1 ஆயிரும் இப்போ மறுபடியும் வந்து I லெஸ் தேன் என்ன I வந்து என்னை விட கம்மியாக இருக்கா எஸ் ட்ரூ ஸோ CL மார்க்ஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் மார்க்ஸ் ஆஃப் 1 I வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும் ஸோ 124 அப்போ 124 வரும் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஸோ இப்போ I வந்து 2 ஆகும் இப்போ I லெஸ் தேன் என்ன இல்லை ஃபால்ஸு அதனால தான் நமக்கு 125 வரல நான் பட்டனை கிளிக் பண்ணி இருந்திருக்கிறேன் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 மேலே எழுதி இருந்திருக்கணும் 1 இல்லைன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டுருந்துருக்கணும் எவ்வளோதான் ஏன்னா இதுவும் 0ல் ஆரம்பிச்சிருக்கோம் இதுவும் 0ல் ஆரம்பிச்சா இப்போ வந்து சபினாஷ் என்ன சொல்கிறோன்னா அது கரெக்டாக தான் வருதுங்கிறோம் லெசஸ் செக் எப்படின்ட்டு 1 வந்திருக்கும் இது மறுபடியும் 1 ஆயிருக்கும் உடனே வந்திருக்கும் ஆனால் 2 உடனே வர முடியாதுல்லடா ஆமாம் n 1 ஆகும் n 2 ஆகும் இல்லை n வந்து இன்னொன்று ஆயிருக்கும் நம்ம பண்ண மாட்டோம் n மறுபடியும் 3 ஆயிருக்கும் நம்ம அவுட்புட் ரேசிங் ஒழுங்காக பண்ண மாட்டோம் அப் அண்ட் ஆகிறப்ப இல்லை அப் அண்ட் ஆகிறப்ப இல்லை ஆடாமல் ஆமாம் அப்போ 2 அப் அண்ட் ஆனோடனே இது 3 ஆயிருக்கும்ல ஸோ அப்போ வந்து ஒன்று ஆட் ஆகி வந்திருக்கணும் ஸோ விச் மீன்ஸ் 125 ஆல்சோ பிரிண்ட் ஆயிடும் ஓகே காட் இட் புரிஞ்சிருச்சு